In Kurukal Madam, more than 150 Hajj pilgrims, LTT, right, killed everybody with their families while they were returning from Hajj pilgrimage. To date, there is a case now in the magistrate courts at Batticalow. வணக்கம் நண்பர்களே, அப்படி இருக்கீங்க? நல்லா நினைக்கிறேன். கக்கா சொன்னது கேட்டீங்களா? புதுசா வரலாறு எழுதுவாங்க. அது இவங்களுக்கு இவங்க தலைமை இருக்கு தெரியுமா? அதாவது தமிழர் முஸ்லீமை பிரிச்சான்றதே இந்த தலைமை தான். இவங்க தான் ஆரம்பத்திலேயே இப்போ இரு தமிழர்களையும் முஸ்லீமை தனியாக பிரிச்சது. அதாவது ஒரிஜினல் தமிழ் முஸ்லீம்கள் இருக்காங்க. அவங்க நாளைக்கு ஈழம் கிடைச்சா அவங்க எங்களோட சேர்ந்துருவாங்க. பட் இந்த அரபு காக்கா இருக்கலாம், இந்த அடிமை அங்கேருந்து வந்தது, அதுதான் இப்போ இவங்க தலைமையில் இருக்கிறது. அப்போ தமிழர் உண்மையான தமிழ் இஸ்லாமியன் எங்களோட சேர்ந்துருவாங்க. அப்போ தாங்கள் தனியாக பிரிவுபட்டுருவோம். அப்போ சிங்களம் தங்களோட சேர்க்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன வழி? அப்போ இவங்களை சேர விடக்கூடாது, ஈழம் கிடைக்கக்கூடாதுன்றதான் நல்லது. இப்போ 150 பேரை இயக்கம் கொண்டுட்டாங்க சொல்கிறாங்க. இது இப்போ அந்த வரலாறு இதுவரைக்கும் சத்தியமாக கேள்விப்பட்டதும் இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் இல்லை. அந்த ஒரே இவங்கள்ட்ட இருந்த ஒரே கதையை சொல்கிறாங்கன்னா முஸ்லீமை வெளியேற்றினதும் அந்த காத்தாங்குடி பள்ளிவாசல் நடந்தது. அப்போ நீங்கள் ஏறாவூரில் பண்ண படுகொலை இங்கே இருக்குது. அப்படி உங்களை படுகொலைகள் எவ்வளோ இருக்குது? லிஸ்ட்டு போட்டு காட்டுட்டேன். அடுத்த வீடியோவில் வேணால் லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு விடுறேன். கொக்கடிச்சோட படுகொலை, ஏறாவூர் படுகொலை, அப்படின்னு ஏகப்பட்ட படுகொலைகள். இப்போ ஊர்காவல் படைத்துறைன்னு சொல்லி இருந்து கொண்டு தமிழர்களை எத்தனை பேரை நாசம் பண்ணினீங்க, எவ்வளோ குடும்பங்கள் அழிச்சினீங்க, எவ்வளோ சொத்துக்களை சூறையாடினீங்க. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியாது. கடைசியாக ஈஸ்டரில் கொண்டு வச்சுனீங்க. அது யார்கிட்ட எங்கே தமிழ் வச்சுருக்கோ அங்கே தான் கொண்டு வச்சுனீங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் வளர்த்துனீங்க. அப்போ நீங்களே கொலைகளை பண்ணுறது, பிறகு எங்கள் தலையில் கொண்டு வந்து இதையாவது பொய்யா சொல்கிறது. உண்மையாக சொல்கிறேன், இந்த வாயால் தானே போய் தொழுகிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த பொய் சொல்கிற வாய் நல்லா இருக்கிறது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு பொய் சொல்கிற வாய் புழுத்து போகும். சத்தியமாக கடவுள் உண்மையாக சொன்னால் பொய் சொல்ல அப்புறம் பொய் சொல்கிற நீங்கள் ஏன்டா தொழுவ போகிறீங்க? உங்களுக்கு கடவுளுக்கு உண்மையாக இருங்க, இல்லை மனுஷருக்கு உண்மையாக இருங்க. பொய் வரலாறுகளையும் பொய் பொருட்களை பேசிக்கொண்டு அப்படி உங்களை கொள்கிற மாதிரி இருந்திருந்தா இன்றைக்கு நீங்கள் எங்களை கொள்ளைக்கு விட்டு வச்சிருப்பாங்களா, இல்லை சிங்கள மக்களை விட்டு வச்சிருப்பாங்களா? தலைவர் அறத்தின் வழி நின்று மக்களை நேசித்தவர். அவர் சிங்கள மக்களையும் நேசித்தவர். ஆணையரவு சண்டையில எல்லாம் சாதனை சொல்கிறேன். அதில் 40,000க்கு மேற்பட்ட படையினர் சரணடைஞ்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக சுட்டு கொண்டிருக்கலாம். அன்றைக்கு அந்த வரலாறையே மாறி எழுதியிருக்கும். ஆனால் தலைவர் யோசித்தது 40,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் அனாதைகளாயிரம் என்று அவங்களை திருப்பி விட்டார். போன வருஷமாக இருந்தாங்க, திருப்பி வந்து சண்டை போயிட்டாங்க. அது மாதிரி எங்களை தமிழ் தேசிய இராணுவம், விடுதலை இராணுவம், மனிதநேய இராணுவம், யாருக்கும் தீங்கிழைக்காத இராணுவம். அப்போ அவங்க மேலே அப்பட்டமாக போய் சொல்கிறது. இவங்க தான் எந்த ஒரு ஆதாரம் இல்லை குற்றச்சாட்டு பார்லிமெண்ட்லேயே வைக்கிறாங்க. இப்போ அவங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுப்பாங்க. சும்மா அப்படின்னா உண்மையாக அந்த பிள்ளைகள் பகுத்தறிவு இருக்குமே இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வரலாறு பகுத்தறிவு தன்மை இருந்துச்சுன்னு சொன்னால், அப்படி பகுத்தறிகிற நல்ல தமிழ் முஸ்லீம் தம்பிமார்கள் தெளிவாக தான் இருக்காங்க. இந்த பகுத்தறிவு தெரியாத முட்டாள் கூட்டம் தெரியுமா, அதுகள் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அப்போ அந்த பொய்யான வரலாறுகளை, பொய்யான இதில் அந்த பிள்ளைகள்கிட்ட அவங்க மண்டையை கழுவி ஓதி ஒரு கெட்ட தலைமுறை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க தான் வரலாறு தெரியாமல் இதில் குறைச்சி கொண்டிருக்கிறது. நாய் மாதிரி அந்த மதத்துக்கு பின்னால் என்று குறைச்சி கொண்டிருக்கிறது. சிங்களவன் அண்டைக்கு தெற்குலேருந்து அடித்து விரட்டி உங்களை இனப்படுகொலை பண்ணினதை நீங்கள் மறந்துட்டீங்களா? அப்போ ஓடி வந்தது தான் நீங்கள் வடகிழக்கு வந்தீங்க. அதுக்கு முதல் உங்களுக்கு வரலாறு இல்லை, ஒன்றும் கிடையாது. ஏன்னா இலங்கையில் எந்த ஒரு இஸ்லாமிய படையெடுப்பும் நடக்கல. வியாபாரத்துக்கு வந்த கூட்டத்தால் தான் இந்த மதம் பரவினது. அதுலேருந்து தமிழர்கள் கல்யாணம் பண்ணி மதம் மாறினவங்களும் இருக்காங்க. அந்த தமிழர்கள் எங்களோட சேரக்கூடாது என்றுதான் உங்களுடையது. சரி, அதுக்கு பிறகு இப்போ கடைசியாக கண்டிப்படுகள். கண்டியில் அதாவது மூல சரியில்லாத ஒரு சிங்களப்படியனை நீங்கள் முஸ்லீம் அடித்து கொண்டதுக்காக சிங்களவன் ஒரு காட்டினான் தெரியுமா? அந்த காட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்களவனுக்கு எப்பயுமே தெரியும், தமிழன் எதிரியாக இருந்தாலும் நேர்மையாக சண்டை போடுறோம், நேர்மையாக இருப்பான், மற்றவனை கொண்டு சொன்னால் துடிப்பான். ஆனால் நீங்கள் துரோகி என்றது அவனுக்கு எழுதப்பட்ட வரலாறு அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். எங்களை ஒரு காலத்தில் அவன் எப்பயும் எதிரியாக பார்ப்பான். ஆனால் உங்களை துரோகி என்றவன் மண்டைக்கு எழுதி வச்சிருக்கான். இன்றைக்கு இல்லாட்டிக்கும் ரெண்டைக்காச்சும் உங்களை சம்பவம் செய்வான். இப்போ இஸ்ரேல் அதை பண்ணுறான், அவன் ஆரம்பிச்சுட்டான். அவன் அதுக்கு பிறகு அவன் உங்களுக்கு தான் சம்பவம் செய்ய போகிறான். அப்போ இதில் கூட ஒற்றுமை இல்லாமல் போய் வரலாறு சொல்லிக்கொண்டு இப்போ பாலஸ்தீனியத்துக்குண்டா கூட காசாண்டாலும் துடிக்கிறவன் இல்லை தமிழெல்லாம் துடிச்சிட்டு தான் இருக்கான். அது யாரும் கேவலமாக பதிவு போடவும் இல்லை, அது யாரும் வஞ்சிக்கவும் இல்லை. ஆனால் அவங்களோட முக்கால்வாசி பேர் தமிழினத்தின் அழிவை பால் பொங்கி கொண்டாடுனீங்க. அந்த குழந்தைகளோட கதர்களை ரசிச்சினீங்க. மற்றது இந்த சிங்கள இராணுவத்துக்குள்ள கொடுமை பண்ணுறக்கூடிய தரப்பு மாநிலம் இருக்கக்கூடியவங்க யார் அப்படி கேட்டுப்பாங்க? மூணாதான். இந்த மூணாக்கெல்லாம் சித்திரவாசிகளை எக்ஸ்பெக்ட். இதையெல்லாம் மறந்து சலித்து கொண்டு பேசாமல் தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் பொய்யான வரலாறுகளை எங்களை தோண்டி எங்களுக்கு கேவலப்படுத்திக்க, நாங்கள் உண்மையான வரலாறுகளை பேசாமல் இருக்கிறோம். நீங்கள் செஞ்ச படுகொலை, இப்போ அன்றைக்கு நீங்கள் அந்த காத்தாங்குடி பள்ளிவாசல் இன்ன வரைக்கும் அதே ரத்த கரையில் தெரிஞ்சு கொண்டு போய் வரலாறு பரப்பி கொண்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்களை ஈஸ்டர் தாக்குதலுக்கெல்லாம் எங்களை தமிழ் சேர்ச்சிகளெல்லாம் நாசம் பண்ணிட்டீங்க. அது அப்படியே நாங்கள் உங்களை மாதிரியே அதை அப்படியே பில்டப் பண்ணாமல் இது இந்த முஸ்லீம் தீவிரவாதிகளால் தாக்க உள்ளானது அப்படின்னு நான் வச்சு காட்டுற மாதிரி நாங்கள் கடந்து போகிறோம். மனிதாபிமானத்தில் கடந்து போகிறோம். நீங்கள் அப்படி இல்லை, பஞ்சம் ஒரு நன்றி உங்களுக்குள்ள இருக்குது. இது நான் பதிவு போடுறது இந்த கேடுகட்ட பொய் பரப்பக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டும்தான், அதாவது இலங்கை சோனிகளுக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வேறு, அவங்க தமிழர்கள், அவங்களுக்கு தமிழ் ரத்தம், தமிழ் துடிக்கும். இலங்கையில் இருக்கக்கூடிய அதாவது காவாசி தமிழ் முஸ்லீம் இருக்காங்க, முக்காவாசி அதில் இருக்கக்கூடிய மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்த கூட்டம். அப்புறம் அவங்களுக்கு
தமிழனுக்கு எதுவும் கிடைக்கவும் கூடாது, இதை எப்படியாச்சும் பிரிவினை ஏற்படுத்தணும், எதையாச்சும் பண்ணணும் என்று அவங்க தலைமைகள் விரும்பும். அதாவது தமிழர்களும் முஸ்லீம்களும் சீரக்கூடாதுன்றதுக்காக பொய் வரலாறுகளை பரப்பி பொய் சொல்லி போய் கொண்டிருப்பாங்க. அதான் சொல்ல நடந்த இனப்படுகொலைக்கு பங்குதாரர்கள் இவங்க தான் முக்கியமானவர்கள். காட்டி கொடுத்து கூட்டி எவ்வளோ செஞ்சவங்க. அப்படி இருந்து நாங்கள் மன்னிச்சுட்டு நாங்கள் கலந்து தான் போகிறோம். ஆனால் அன்றைக்கு இந்த இனப்படுகொலையை ரசித்தவங்க இன்றைக்கு பாலஸ்தீனத்துக்கு கதறாங்க. அப்போ உங்களை இதே கொண்டு உங்களோட மைண்டில் வந்து மதவெறி மட்டும்தான் இருக்குது. இந்த இனம் இன ரத்தம் ஒரு மனிதாபிமானம்ன்றது உங்களுக்கு இன்றைக்குமே இல்லை, எனக்கு போகிறதும் இல்லை. என்றைக்கா சொன்னால் இன்றைக்கு நாளைக்கு சிங்களம் உங்களுக்கு சம்பளம் செய்யும் போது தான் சிங்களம் கண்டியில் போட்டு அடித்து வெடுக்கும்போது ஐயோ தலைவருங்க தலைவர் காணல தலைவர் இருந்து அப்படி நடந்திருக்குமா எவ்வளோ கதை வீடியோலாம் கிடக்கு. ஆனால் இன்றைக்கு புதுசாக ஒரு வரலாறு கட்டி கொண்டு கட்சி போயிட்டு வந்தாங்களா இங்கேருந்து போய் சுட்டாங்க. புடுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? மண்டைக்குள்ள மூளை இருக்கா பீ இருக்கா காக்கா? பொய் வாயத்திருந்தா போய் நான் தான் சொல்லல அல்லா இருப்பானண்டா பொய் சொல்லி புறாட விட்டு 3 நேரம் தொழுகிற உங்களை வாய் புழு புழுத்து போகும்.